ஏன் எடுத்துற கோயில் சும்மா வீடியோ சிவ இந்த அழகான காலை பொழுதில் புல்லாங்குழல் ஓசை சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஐயா தான் நவீன காலத்தை பற்றி கொஞ்சம் தெரியாமல் ஏன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. சிவா சரி, ஒரு குகை கோயில் ஒன்று இருக்குது. சிவ மகாதேவனுடைய மகா குகை இயற்கையாக அமைஞ்சிருக்கு. அப்படியே பள்ளத்தில் போய் பார்க்கலாம். இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு அப்பப்போ நான் அடிக்கடி வந்து போனாலுமே இந்த ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, கேப் ஆகிடுச்சு. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓம் நம சிவாய. கோவிலுடைய திருத்தேர் இருக்குது. ஆனால் உற்சவமூர்த்தி கோவில் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் திருத்தேர் ஒரு முறை அப்படி நம்மளுடைய பார்வைக்கு. ஓம் நம சிவாய. கோவிலுடைய ஓவரால் வியூ. இதுக்கு முன்னாடியே 2-3 பதிவுகள் போட்டிருக்கோம். இங்கே சிவன் சன்னதி. ஓம் நம சிவாய. நந்தா தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அணையா விளக்கு. காலை நேரத்தில் அழகான இந்த தருணத்தில் சிவ மகாதேவனுடைய தரிசனம். ஓம் நம சிவாய. தீப தரிசனம். நந்தி தேவர், சிவ மகாதேவன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கொஞ்சம் அப்படி வெளியில் வந்தோம் அப்படின்னா கருப்பசுவாமி சன்னதி அப்படின்னு நினைக்கிறேன். தகவல் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. ஓம் நம சிவாய. சிவன் குகை செல்லும் வழி அப்படின்ட்டு இங்கே போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. பக்கத்தில் ஒரு அழகான மண்டபம் இருக்குது. வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து எப்படி ஒரு வியூ நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓம் நம சிவாய. 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 சிவன் குகை போகிறக்கான பாதை அதுதான். இப்படி கீழே இறங்கி போகணும். பாருங்கள், இதில் இறங்கி இப்படி சுற்றி போகணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. 4 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி தமிழ் புத்தாண்டு நேரத்தில் தான் வந்திருந்தேன். புத்தாண்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சேம் இதே மாதிரி 15ஆம் தேதி ஏப்ரல் காலையில் இதே மாதிரி ஒரு 6-7 மணிக்கு தான் இந்த இடத்த அப்படியே விசிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல அனுபவம். யாருமே இல்லை, ஒருத்தரோ 2 பேரோ மட்டும்தான் வழியில் இருந்தாங்க. அப்படி ஒரு தனிமை, அது சூப்பராக இருந்தது. அப்படியே எல்லாம் கடந்து வரும் பொழுது ராமபிரானின் தரிசனம். ராம லக்ஷ்மண சீதாதேவி ஹனுமன சுவாமி எல்லோரும் அருமையாக காட்சி தரக்கூடிய ஒரு தருணம் இது. சூப்பராக இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் வியூ அருமையாக இருக்குது. ஓம் நம சிவாய். ஜெய் ஸ்ரீராம். அது அப்படியே கடந்து கீழே போகிறோம். ஓம் நம சிவாய். கரடு முரடான பாறைகள், ஆனால் பக்தர்கள் நடந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிமெண்ட் வழி. கொஞ்சம் தூரத்துக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டெப்ஸ் இருக்குது. வெறும் கருங்கற்கள் ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சித்த புருஷர்கள், அகத்திய சுவாமிகள் நினைக்கிறேன், இந்த மாதிரி சித்த பெருமான்களுடைய சிலையெல்லாம் இருக்குது. அது பார்க்கும்போது அப்படியே ஆகாயத்தில் அப்படி இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. இந்த கேமராவில் நம்ம அந்த வியூ கொண்டு வர முடியாது. அதுக்குன்னு பிரத்யேகமான கேமராவில் பார்த்தோன்னா அப்படியே ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம். சூப்பராக இருக்கும். பாலகிருஷ்ணன், சிவமகாதேவன், உமா மகேஸ்வரி. ஓம் நம சிவாய். அருமை அருமை. சிவா. சர்ப்பம். வாவ், சூப்பர். நம்ம கடந்து வந்த அந்த மண்டபத்துடைய வியூ இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதெல்லாம் கடந்து அப்படியே போகிறோம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். அவ்வை மூதாட்டி. ஓம் நம சிவாய். அருமை அருமை. இந்த கற்கள் எல்லாம் வைக்கிற இந்த சடங்கு சம்பிரதாயமும் மக்கள்கிட்டருந்து மாற மாட்டேங்குது. ஓகே, சிவா. குகை போகிறக்கு இதில் போயும் போகலாம். இந்த வழியும் கொஞ்சம் இறங்கலாம், இதுலேயும் இறங்கலாம். கொஞ்சம் ரகடாக இருக்கும், பார்த்து இறங்கணும். ஓம் நம சிவாய். சிவா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சித்த பெருமான் திருவுருவம் புலித்தோலில் இருக்கார். புலிப்பாணி சித்தரா என்னன்னு தெரியல. ஓகே, அப்படியே கடந்து போவோம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். இந்த இடம் வந்தாலே அப்படியே இருட்டாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. பயங்கரமான சில்னஸ். அங்கே இருக்கிறத விட இங்கே சில்னஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஓம் நம சிவாய். மானின் உருவம் அப்படியே
பாறை மேலே நிற்கிறத பார்த்தா அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. இன்னும் இந்த பாதை வந்து கொஞ்சம் சிமெண்ட்டில் கரடு முரடாக போட்டுட்டாங்க. இந்த ஜல்லி கற்கள் இருக்கும் இல்லையா, அதில் போட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வரக்க சிரமமாக இருக்குது. செருப்பு இல்லாமல் வரணும் அப்படின்னா பரவாயில்ல. கருங்கல் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ கருங்கல் இருந்ததா இல்லை இதே மாதிரி தானா என்னன்னு சரியாக தெரியல, மறந்துடுச்சு. ஓகே, அப்படியே தொடர்ந்து போவோம். ஓம் நம சிவாய். விநாயகப் பெருமான் திருவுருவம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். நந்தி தேவர். பலவிதமான பறவைகளின் சப்தம் கேட்க முடியுது. அருமை அருமை. சிவ சிவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம். ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருட்டான ஒரு சூழல் இருந்தது. அதெல்லாம் அப்படியே கடந்து கீழே வரும்போது கொஞ்சம் இளம் வெயில். அப்படி காலை நேரம் மணி இப்போ ஒரு 7 இருக்குன்னு நினைக்கிறேன். 7 மணி வெயில் அடிக்குது, நல்லா இருக்குது. நான் அந்த சூரிய உதயம் அந்த நேரத்திலே வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பேட்ரி சார்ஜிங்க்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த நேரமும் நல்லா தான் இருக்குது. இந்த 7 மணிங்கிறதே வியூ வந்து எவ்வளவு ரம்யமாக இருக்குது. சூப்பர். கடந்து வந்த பாதை. நம்ம மேலே பார்த்ததெல்லாம் கோயிலுக்கான இடம். இங்கே வந்தோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து ப்ரைவேட் லேண்ட், சரிங்களா, டீ எஸ்டேட் இதெல்லாம். ஆனால் இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே அந்த குகை அப்படியே இருக்குது. அவங்களும் காலங்காலமாக அந்த இடத்த அப்படியே விட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. நல்ல விஷயம். டீ இலை, தேயிலை. இந்த டவுனில் இந்த ஒரு கார்னர் வரும்போது சிவன் குகை செல்லும் வழி அப்படின்ட்டு இங்கே இடது பக்கம் இப்படி கை காமிச்சிருக்காங்க. டவுனில் இறங்குது. சிவசிவா 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 சிவசிவா. ஓம் நம சிவாய. இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது கீழே பள்ளத்தில் பயங்கரமான பள்ளங்க. அவ்வளோ தூரமான ஒரு ஏரியாவில் அந்த தண்ணி ஓடிட்டுருக்கு. அதனுடைய சத்தம் இனிமையாக அப்படியே கேட்க முடியுது. கேமராவில் அந்த அளவுக்கு வியூ கிடைக்காது. கீழே அந்த லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. பயங்கரமான பள்ளம் அது. நல்ல ஒரு ஓப்பனான பாறை. அங்கே எப்படி ரீச் ஆகிறதுன்னு தெரியல, எப்படி கனெக்ட் ஆகிறதுன்னு தெரியல. ஈஸி மெத்தட் இருக்கும் பார்க்குறக்கு, நமக்கு அப்படி இருக்கும். ஒரு பெண்ட் அப்படி கீழே இறங்கினோம்னா, வண்டியில் இறங்கினா சல்லுன்னு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஓப்பனான ஒரு பாறை. சூப்பராக இருக்குது இடம். பார்க்குறக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. தண்ணி சத்தம் அருமையாக இருக்குது. இல்லை செடி கொடிகள் அது இது காடு நிறைஞ்சிருந்ததுன்னா அங்கே ஏதேதோ ஜீவராசிகள்லாம் நிறைய சுற்றும். ஆனால் இது வந்து ஓப்பனான ஒரு பாறை. இருங்க, இங்கேருந்து வியூ எந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு தந்தி கம்பம் இருக்குது. தந்தி கம்பத்துக்கும் இந்த மரத்துக்கும் இடையில கேப்பில் நேராக அருமையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறக்கு. சூப்பர். கடந்து செல்வோம். ஓம் நம சிவாய. ஓம்
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருமை அருமை அருமை. நெருங்கி விட்டோம் சிவ மகாதேவனின் சன்னதி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அழகான ஒரு ட்ரெக்கிங் தான். அப்படியே நிதானமாக வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரம்யமான இடத்த நம்ம ரீச் ஆக முடியும். ஓம் நம சிவாய. இதுதான் வந்து சிவன் குகை. இந்த நேரம் அப்படிங்கிறது உண்மையாலும் இவ்வளோ ஒரு நிசப்தமாக இருக்குது. நேற்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கூட எல்லாம் கூட்டமாக எல்லாம் வந்திருப்பாங்க, வந்து போயிருப்பாங்க. இன்றைக்கி யாருமே இல்லை. அதுவும் இந்த காலை நேரம் 7 மணி அப்படிங்கிறது யாருமே இல்லை. நல்ல ஒரு பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறைவனுக்கு நன்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருமை அருமை. சிவ சிவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த சிவன் குகையுடைய ஒரு ஓவரால் வியூ அப்படியே இங்கிருந்து பார்க்கலாம். அருமையாக இருக்குது பாறைகள். வள்ளியம்மன் குகைன்னு ஒன்று இருக்குங்க. அதுவும் நான் இதுக்கு முன்னாடியே பதிவு செஞ்சுருக்கேன். மீண்டும் ஒரு முறை போய் பதிவு செய்வோம். அது இதை விட பிரம்மாண்டமான பாறை. 2 பாறைகளுக்கு நடுவில் சும்மா ஒரு 1/2 மீட்டர் கேப் தான் இருக்கும். அந்த கேப்பில் அப்படியே உள்ளே போய் தரிசனம் பண்ணணும், முருகப்பெருமானின் தரிசனம். அதையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் அனுபவம் எடுத்துப்போம். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இதான் வியூ. ஓம் நம சிவாய. சிவன் குகையில் ஏகாந்தமாக ஆனந்தமாக காட்சி தரும் உமா மகேஸ்வரர். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த குகையுடைய அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் தான் நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம். இங்கிருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு ஆனந்தமான ஒரு காட்சி. அருமை அருமை. சிவசிவா. இந்த ஒரு தனிமை, இந்த ஒரு பாக்கியம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து அப்படியே விடை பெறுகிறோம். தீர்த்தம்லாம் அப்படியே கங்கா தீர்த்தம் அப்படியே பாறையில் சுனை மாதிரி அப்படியே வழிந்து வர்றதை பார்க்க முடியுது. ஓம் நம சிவாய். இறைவா சிவசிவா. ஓம் நம சிவாய். வா, குகையுடைய வியூ சூப்பராக இருக்குங்க. ரம்யமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. உட்கார்ந்து தவம் செய்வதற்கான ஒரு சூழல் இல்லை. பரவாயில்ல. இங்கே வந்து இந்த ஒரு இயற்கை, இந்த ஒரு தனிமை, இந்த ஒரு
ஆனந்தம். இதை எடுத்துட்டாலே போதும், இதுவே ஒரு மிகப்பெரிய தியானம். சிவ சிவா சிவ சிவ ஓம் நம சிவாய். பதினஞ்சு ஏப்ரல் 2026 காலை நேரம், மணி 7. இந்த ஒரு அழகான சிவ ஸ்தலத்தில் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நல்ல விஷயம். எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி அமையும் அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு ஆன்மீக தேடல், ஒரு இயற்கை மீதான ஒரு ஈடுபாடு, இதெல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. சிவ சிவா. இந்த சிவன் குகையில் நல்ல அனுபவம் எடுத்துட்டு இங்கிருந்து விடை பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நல்லா இருக்குது. இந்த மலையில் எங்கே உட்கார்ந்தாலுமே ஒரு தவம் மாதிரி தாங்க, அருமையாக இருக்குது. ஓகே, அப்படியே கீழே இறங்குவோம். அழகான பறவைகள் சத்தம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம இந்த சத்தங்களை மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். வருங்காலத்தில் நல்ல பாக்கியம் கிடைச்சிதுன்னா அந்த பறவைகளுடைய உருவத்தை கூட நம்ம பதிவு செய்வோம். நேரம் அமையட்டும். ஓம் நம சிவாய. அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம். அடுத்து நம்மளுடைய பயணம் எங்கே, எதை நோக்கி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒன்றும் கன்ஃபார்ம் இல்லை. பார்க்கலாம், தொடர்ந்து போவோம். தூரத்தில் அந்த கம்பெனி, டீ ஃபேக்ட்ரி, மில்லு, சிட்டியில், கோயம்புத்தூர் சிட்டிலலாம் மில்லு, அதிலெல்லாம் ஒரு மணி அடிப்பாங்க. அந்த டயத்துக்கு ஒரு வீல் மாதிரி இப்படி பெல்ட்டில் சுற்றும், சங்கு மாதிரி சவுண்டு கேட்கும். அதுதான் இப்போது கேட்டுட்ருக்கு. வீடியோவில் ஃபார்ம் ஆகுமான்னு தெரியல அந்த சவுண்டு. அந்த டிரெக்ஷன்லேருந்து வருது. மேபி ஏதோ டீ ஃபேக்ட்ரி இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஃபேமஸான டீ ஃபேக்ட்ரி. அது அந்த தொழிலாளர்களுக்காக வச்சுருப்பாங்க. இந்த டயத்துக்கு கரெக்டாக அலாம் மாதிரி அடிக்கும். பழைய ஞாபகங்கள் வருது அதெல்லாம் பார்க்கும்போது. இப்படி ஒரு அழகான மண்டபத்தில் இந்த மாதிரி சேரும் வச்சுருக்காங்க விசேஷ காலங்களில். அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்தா ரிலாக்ஸாக இருக்குது. இந்த வியூ பாருங்கள். இந்த வியூவுக்கும் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் இப்படி ரிலாக்ஸாக உட்காந்தா வாழ்க்கையில் இதை விட வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். சிட்டி லைஃப்பெல்லாம் டோட்டலாக மறந்து போயிடுது. நல்லா இருக்குந்தாங்க.